வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 26வது நாளுங்க. பழனிமலை முருகனுடைய அருளாலையும் உங்களுடைய பெரும் ஆதரவாலையும் 48 நாள் வேல்மாறல் பூஜையில் 26வது நாளுக்கு சிறப்பாக நாம் அடி எடுத்து வச்சிட்டோங்க. காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசலை தொளிச்சு கோலம் போட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 மணி ஆயிடுச்சுங்க. எப்பயும் போல் முருகனுக்கும் வேலனுக்கும் தயிராலையும் பாலாலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கடந்த வீடியோக்களில் வேல்மாறல் பாடல் பாராயணம் மற்றும் அதனுடைய விளக்கங்களை பற்றி பார்த்தோங்க. மேலும் வரக்கூடிய வீடியோக்களில் என்ன பதிவு பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் முருகனுடைய 6 படை வீடுகள் அதனுடைய சிறப்புகள் மற்றும் வரலாறை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சுங்க. அதனால் வெள்ளிக்கிழமையில இருந்து மங்களகரமாக வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஆறுமுகனின் 6 படை வீடும் வரலாறும் பார்க்கலாங்க. முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்துரைக்கும் 6 படை வீடுகளை பற்றி பார்க்கலாங்க. ஒரு சில விஷயங்கள் முருகனை பற்றி இன்னைக்கு பேசலாங்க. முருகப்பெருமானுக்கு முகங்கள் 6. முருகப்பெருமானின் படை வீடும் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர். சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் 6 எழுத்துக்கள். பொதுவாக ஜாதகத்தில் 6ஆம் இடம் அப்படின்னு கருதக்கூடிய விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்றவை குறிக்கும் இந்த தோஷங்களை அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான். கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நானும் கார்த்திகை நட்சத்திரம் தாங்க. 3ஆம் பாதம் ரிஷப ராசிங்க. அது என்னவோ நானும் கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை பெண்ணாக இருப்பதுனாலேயோ என்னவோ எனக்கு முருகப்பெருமான அவ்வளோ பிடிக்குங்க. முருகன் என்றால் எனக்கு அவ்வளோ இஷ்டமான தெய்வங்க. ஏன் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும்போதில் இருந்தே எனக்கு முருகப்பெருமான் மேலே பக்தி ரொம்ப அதிகங்க. எங்கேயாவது எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என் மனசு முதல்ல கூப்பிடுறது முருகப்பெருமானை மட்டும்தாங்க. எவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளோ கஷ்டத்துலேயும் முருகா அப்படின்னு ஒரே ஒரு டைம் மனசில் நினச்சிட்டா அந்த கஷ்டமும் பிரச்சனையும் தூள் தூளாக மாறிடுங்க. என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் முருகன்கிட்ட சொல்லிட்டேன், இனி அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னி வரைக்கும் முருகன் மேலே இருக்குங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணாமல் போயிடுறாங்க. ஒரே ஒரு டைம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. முருகனுக்கு எப்பயும் போல் தீப தூப ஆராதனை பண்ணி மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க. என்னுடைய வீடியோவுக்கு முழு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.